தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்த நாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி சிவா சிறப்புரையாற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம், தாம்பரம் மாநகராட்சி, மேற்கு தாம்பரம் சண்முகம் சாலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்த நாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொதுக்கூட்டம் மாநகர கழகச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் பொருளாளர், நாடாளுமன்ற கழக குழு தலைவர் டி.ஆர். பாலு, கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி என். சிவா எம்பி, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் என். மருது கணேஷ், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் க. அன்பு செழியன் ஆகியோர்கள் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சிக்கு பகுதி கழகச் செயலாளர் டி. காமராஜ் வரவேற்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட துணைச் செயலாளர் இ. கருணாநிதி, பகுதி கழகச் செயலாளர்கள் எஸ். இந்திரன், எஸ். சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு தையல் மிஷின், கேஸ் அடுப்பு, இஸ்திரி பெட்டி, மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள், மாற்றுத் திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டி போன்றவற்றை வழங்கினர். உடன் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். மெட்ரோ என்பது எங்கள் விருப்பம், நோக்கம், எங்களுடைய உழைப்பும் அதுதான். இதற்கு எதிராக அரசாங்கம் வந்தாலும் சரி, எத்தனை படைகள் வந்தாலும் சரி, திமுக எதிர்த்து நிற்கும். தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், மீண்டும் இன்னொரு சட்டம் வந்திருக்கிறது. பிடிக்காதவனை தூக்குவதற்கு எந்த சட்டம் வேண்டுமானாலும், நிசா சட்டம் வந்தது. அவசர காலத்தில் யாரை வேண்டுமானாலும் தூக்கலாம் என்றார்கள். வயதில் மூத்தவர்களை கொண்டு போனார்கள். 23 வயது திருமணமான 6 மாதத்தில் தளபதியை கொண்டு போனார்கள். கல்லூரிகளை படித்துக் கொண்டு 21 இளைஞர் என்னையும் கொண்டு போய் ஒருவர் தான் அடைத்தார்கள். கழக முன்னோடிகள் எத்தனையோ பேர்.